ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு இசை இந்த வேளையில் கூட நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மோடு கூட அவர் இடைபடும்படியாய் ஒரு இசை முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக அவர் இருக்கின்றார். நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக அவர் இருக்கின்றார். ஒரு வாஞ்சியோடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய உள்ளத்தோடு கூட அவர் பேசுகிற ஒரு ஆண்டவர். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் நம்மை பலப்படுத்துகிறதாக அது இருக்கின்றது. ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட பேசுங்கப்பா, என் கூட இடைபடுங்கப்பா என்று ஒரு வாஞ்சியோடு கூட நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு தான், யாரெல்லாம் வாஞ்சியோடு கூட வசனத்து மேலே தாகமாக இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் வசனங்கள் நிரப்பப்பட்டிருக்கும், ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட்டிருக்கும். ஒப்பு கொடுப்பீர்களா? சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, நம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, நம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டான், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டான், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் இந்த வேளையிலே மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் இடைபடுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னை முற்றிலுமாக மறைத்து நீர் பேசுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் யாவருக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்ற தலைப்பு மாயக்காரனே மனம் திரும்பு என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனம் மூலமாக நம்மோடு கூட அவர் பேச விரும்புகின்றார். மாயக்காரன் என்றால் யார்? அவன் யார்? அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக அவன் இருக்கின்றான்? வேதாகமும் நமக்கு என்ன சொல்லுகின்றது? இந்த மாயக்காரனுடைய வாழ்க்கை குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகின்றது?
புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த மாயக்காரன் ஹிப்போக்ரிட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஒருவனுடைய வாழ்க்கையில், அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில இரட்டை வேடம் அணிந்து வாழ்கின்ற ஒரு மனிதன்தான் இந்த மாயக்காரன். எப்படிப்பட்டவன்? இரட்டை வேஷம், கர்த்தரும் வேண்டும் இந்த உலகமும் வேண்டும் என்று சொல்லி ரெண்டு விதமான வேடம் அணிந்து வாழ்கின்ற ஒரு கிறிஸ்துவன் என்கிற பெயரிலே இருக்கின்றவன் தான் இந்த மாயக்காரன் என்பதை இங்கே வேதாகம் நமக்கு வேத வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களிலே அநேக காரியங்களே இந்த மாயக்காரனை குறித்து இங்கே வசனம் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அல்லேலூயா. இந்த இரட்டை வேஷம் போடுகின்ற ஒரு அநேகருடைய பார்வையில் பசுத்தோல் போர்த்திய ஒரு புலியாக, ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாயாகத்தான் இந்த மாயக்காரனுடைய வாழ்க்கை அது இருக்க முடியும். அவனுடைய வாழ்க்கை முழுதும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றவனாக அவன் இருக்கின்றான். ஒரு சர்க்கஸ் நடைபெற்றது ஒரு பட்டணத்தில். அந்த சர்க்கஸில் அநேகர் போய் கூட்டம் கூட்டமாய் அநேகர் போய் அதில் பங்கு பெற்றார்கள், அதை கண்டு களித்தார்கள். இப்போ ஒரு மனிதன் அந்த சர்க்கஸை பார்த்துவிட்டு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா அந்த சர்க்கஸை முடித்து வெளியே வருகின்றான். ரொம்ப சின்ன பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷம் தானே, சர்க்கஸ் போட்டால் அந்த சர்க்கஸை பார்த்து அநேக சின்ன பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செய்கிற சாகசங்களை பார்த்து ரொம்ப மெய்சில் இருக்க வைக்கும். அப்படி அது மாத்திரமல்ல, அநேக கேளிக்கைகள், ஒரு சந்தோஷத்தை ஊட்டுகிற காரியங்கள், ஒரு சிரிப்பை ஏற்படுத்துகின்ற காரியங்கள் எல்லாம் அங்கே செய்வார்கள். ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த சர்க்கஸில் விரும்புவார்கள். அதுக்காக ஒவ்வொரு செக்ஷன் அதில் இருக்கும். இப்போது அந்த சர்க்கஸை பார்த்துவிட்டு ஒரு வந்து கொண்டிருந்தான், சந்தோஷமாய் சிரித்துக்கொண்டே பாட்டு பாடிக்கொண்டே வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரே ஒரு மனிதன் அங்கே சோகமாக, மிகுந்த ஒரு துக்கமாக, கன்னத்திலே கைகளை வைத்துக்கொண்டு ஒரு சோகமாய் அப்படியே தலை குனிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த உடனே இந்த மனிதன் அவனிடத்தில் சென்றான். சென்று, ஏனப்பா, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்த போல நீ கன்னத்தில் கையை வைத்து கொண்டிருக்கின்றாய்? ஏன் இப்படி கவலையோடு கூட இருக்கிறாய், பாரத்தோடு இருக்கிறாய்? ஏன் கவலைப்படாத, அங்கே பக்கத்தில் என்ன நடக்கிறது? சர்க்கஸ் நடக்கின்றது. நீ போய் ஒரு நேரம் அந்த சர்க்கஸில் போய் நீ பங்கு பெறு, அங்கே நடக்கிறவர்களை போய் பாரு. அப்போ உனக்கு என்ன வந்துடும்? ரொம்ப சந்தோஷம் வந்துடும். நிச்சயமா உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உனக்கு கவலைகள்லாம் மறந்து போய்விடும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நிறைய ஜோக்கு சொல்லி, நிறைய காமெடியெல்லாம் சொல்லி, அங்கே நிறைய நகைச்சுவான காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. அங்கே ஒரு மனிதன் சொல்லுவான், அதை கேட்டாலே நமக்கு என்ன வந்துடும்? ரொம்ப ஹாப்பி ஆயிரும் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அவன் சொன்னான், அப்படி நீ சொல்கிற ஆள் வேறு யாரும் இல்லை, அந்த சர்க்கஸில் அந்த பார்ட்டில் வரவன் நான் தான் மக்களுக்கு அந்த இடத்துல என்ன சொல்லுவேன்? அந்த ஜோக்குகளை சொல்கிறவன், அந்த தமாஷ் பண்ணுகிறவன் நான் தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. யோசித்து பாருங்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு இரண்டு வேஷமான ஒரு வாழ்க்கை. அவனுடைய சொந்த உண்மையான அவனுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன இல்லை? அவங்ககிட்ட சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனால் அங்கே அந்த சர்க்கஸில் போய் என்ன செய்கிறான்? மற்றவர்களுக்கு அவன் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறான். சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற காரியங்களை அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய முக பாவனையிலே அவன் காண்பிக்கிறான், அவனுடைய வார்த்தையிலே மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகின்றான், மகிழ்ச்சி ஆக்குகின்றான். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இரண்டு விதமான ஒரு வாழ்க்கை, இருவிதமான ஒரு மாயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறார். இன்றைக்கு உடைத்து போடும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. இந்த மாய்மாலமான மாயக்காரனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் லேசாக அதை சொல்ல நான் விரும்புகின்றேன். அமலேக்கியரை அவன் வீழ்த்திவிட வேண்டும், அவன் சாகடிக்க வேண்டும். அங்கே அவனுக்கு இருக்கின்ற எல்லா உடைமைகளை, அந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா விதமான பொருட்களை, ஆடு மாடுகளை அழித்து விட வேண்டும். யார்? அது சவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் அது. ஆனால் எல்லாவற்றையும் சவுல் மறந்து என்ன செய்கின்றான்? அங்கே நடக்கிற காரியம் என்ன? அந்த ராஜாவை உயிரோடு கூட அவன் பிடிக்கின்றான். அவனுக்கு கொள்ளடித்து வந்த
அங்கே கொண்டு வந்த எல்லா உயர்தரமான ஆடு மாடுகளை பொருட்களை அவன் அதை அழிக்காதபடிக்கு, அதற்கு வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு மனதில்லாமல் அதை அப்படியே வைத்து விட்டானா, மற்ற எல்லாவற்றையும் அழித்து விட்டான். அது மாத்திரமல்ல, அவன் இது பெரிய ஒரு ஜெயம், இதுதான் வெற்றி, நான் சரியாய் செய்து விட்டேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வெற்றியின் காரியங்கள் எல்லாம் அவன் அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க அவன் சென்றான். ஆனால் உண்மை எது? அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் என்ன செய்யவில்லை? அவன் செவி கொடுக்கவில்லை. அவன் செவி கொடுக்கவில்லை. உண்மை அதுதான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் செவி கொடுக்கவில்லை. கொஞ்சம் பாதி செய்கின்றான், பாதி செய்யவில்லை. ஏன்? ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை சவுலுடைய வாழ்க்கையில. ஆண்டவருக்கு முழுமையாய் முற்றிலுமாய் கீழ்ப்படுகிற குணாதிசயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அங்கே சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. இதுதான் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் அறிந்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் தெரியும், ஆண்டவர் நல்லா தெரியும், இயேசுவை நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடிப்பதற்கு மனது இருக்காது. ஏதோ கொஞ்சம் பெயருக்காக கடைபிடிப்பார்கள். ஏதோ ஒரு கிறிஸ்துவன் நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்வார்களே தவிர முழுமையாக அவங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கடைபிடிப்பது இல்லை இல்லை. ஆகவேதான் தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகின்றார். எலியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, எந்த மட்டும் நீங்கள் இரு மனதோடு கூட 2 நினைவோடு கூட நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், பாகாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் 2 இடத்துல உங்களுடைய நினைவுகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த மாய்மாலமான வாழ்க்கை குறித்து அங்கே எலியா தீர்க்கதரிசி கண்டித்து பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 2 நினைவுகள், 2 வழிகள், 2 காரியங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் வேண்டும், இந்த உலக காரியங்களும் வேண்டும், இந்த உலகத்தினுடைய எல்லா காரியமும் எனக்கு வேண்டும். 2த்துக்கும் சமமாய் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவன் அவன் மாய்மால கிறிஸ்தவன். அவன் தான் மாயக்காரன் இல்லையா? இங்க ஆலயத்துக்கு வரும்பொழுது ரொம்ப பக்தியா இருப்பான் இல்லையா? சபையில பயங்கர ஃபயரா இருப்பான், பயங்கர ஃபயர். பிரைஸ் தி லார்ட் பிரதர் வார்த்தை அப்படி அவ்வளவு ஃபயரா வரும். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், அவ்வளவு இந்த வார்த்தையில் அவ்வளவு பொறுமை, அவ்வளவு சகிப்புத்தன்மை, அவ்வளவு அமைதி, அவ்வளவு சாந்தம், அவ்வளவு நல்லவனை போல தோற்றம், ஒரு பரிசுத்தவான போல தோற்றம். ஆனால் வெளியில் அவன் வீட்டில் சாட்சி இருக்காது. இப்படிதானே? வீட்டில் சாட்சி இருக்காது, அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல சாட்சி இருக்காது, அவன் ஊரில் அவன் சாட்சி இருக்காது, அப்படி சொந்தக்காரர்கள் மத்தியில் வாழ்க்கை சாட்சி இருக்காது. இப்போ என்ன? அவனுடைய அந்தகார வாழ்க்கை 0, பரிசுத்தத்துக்கு அவனுடைய வாழ்க்கை 0. அந்தகார வாழ்க்கையில் அசுத்தங்கள், பொறாமைகள், பெருமைகள், மனதிலே பாரம்பரியங்கள், விபச்சாரத்தினுடைய ஆவிகள், உலக வழிபாடுகள் நிறைந்திருக்கும். ஆனால் ஆலயத்தில் பரிசுத்தவான், ஆலயத்தில் ஒரு நல்லவன். இது வேஷம், இது நடிகம், பெரிய ஒரு நடிப்புள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கை. காலவெளியில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. பொருளாசை என்கிற விக்கிர ஆராதனை உள்ள இருக்கும். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது பாடல்கள் வித்தியாசமாக இருக்கும். அர்ப்பணித்து ஆண்டவரேன்னு பாட்டு வாயில்ல, ஆனால் உள்ளம் தூரமாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இயேசு சொல்லுகின்றார், ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கின்றான், நீங்க வாயினால் என்ன ஆராதிக்கிறீங்க, உதடுகளினால் என்ன கனம் பண்றீங்க, ஆனா உங்க இருதயமோ எப்படி இருக்கிறதா? எனக்கு தூரமாய் இருக்கிறது. மாய்மாலமான வாழ்க்கை. நீங்க பாடுறது உண்மைதான், துதிப்பது உண்மைதான், ஜெபிக்கிறீங்க உண்மைதான், ஆனால் உங்களுடைய உள்ளம் எனக்கு தூரமாக, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது சொல்றார் ஆண்டவர். இயேசு என்ன சொல்லுகின்றார்? உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் நீங்கள் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, ஒரு நடிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவனா நடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவனா, ஒரு கிறிஸ்தவங்களா இன்றைக்கு நிறைய ஒரு கூட்டம் இன்னைக்கு நடித்து கொண்டு இருக்கின்றது. அதனாலதான் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கிறிஸ்தவனை. ஆலயத்தில் பரிசுத்தம், ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் அசுத்தம். இன்றைக்கு 2 விதமான தோற்றத்தில் 2 விதமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு கிறிஸ்துவன் வாழ்கிறதுனால இன்றைக்கு கிறிஸ்து இன்றைக்கு அவமதிக்கப்படுகின்றார்.
அவமதிக்கப்படுகின்றார். கடந்த நாட்களில் ஒரு சகோதரனுக்கு நான் சுவிசேஷம் அறிவித்தேன். ஆண்டவரை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னேன். அவர் மிகுந்த ஒரு இந்து சகோதரர், ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். ஒரு கடந்த நாட்களில் அவர் மறுபடியும் சந்தித்தேன். அவர் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த உங்களுடைய சாப்பாடு நான்வெஜ் சாப்பிட்டீங்களா அப்படின்னார். ஏன்னா அவர் மாலை போட்டு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அவர் கேட்கின்றார், நீங்கள் பன்றிக்கறி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். சில நாட்கள் முன்பதாக நான் சொன்ன, நான் சாப்பிட்றதில்ல, எனக்கு பழக்கம் இல்லை. அவருடைய நோக்கம் என்ன நினைக்கிறாரு? இப்போ நான் ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தால், ஒருவேளை இதெல்லாம் நான் செய்யணும் போல, இப்படிப்பட்ட மாம்சத்தை நான் சாப்பிடணும் போல, இல்லை கொஞ்சம் பெக்கு அடிக்கணும் போல, கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், குடிக்கணும், அப்போதான் நான் கிறிஸ்துவன் அப்படின்னு இன்னைக்கு மங்களூர் ட்ரெண்ட் இருக்கிறது. எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் கேட்கறத பார்த்தா இன்னைக்கு மேங்களூர் ட்ரெண்ட் அப்படி தான் இருக்கிறது. இல்லை வீட்டில எல்லாம் வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. நம்மளே சொல்லலை, வெளியில் சொல்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவம் என்ற பெயரில், அந்த போர்வையில் இன்றைக்கு கிறிஸ்து அவமதிக்கப்படுகின்றார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வெளில வருவதற்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்? வெளியில் அவன் வந்துறாங்க, வாழ்க்கையில் உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவனை பிரகாசிக்கிற அந்த ஒரு விளக்கு, ஒரு வெளிச்சம் அவன் வாழ்க்கையில் இல்லை, ஒரு ஒளியா இல்லை, ஒரு உப்பா இல்லாததுனால இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு யோசிக்கின்றார்கள். அடுத்தது பாரம்பரியம் இல்லையா? பாரம்பரியத்தை இன்றைக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாரம்பரியம் தான் முக்கியம், எல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாரம்பரியத்துக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் 100% முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஆனால் பரிசுத்தத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் ரொம்ப கண்டித்து பேசுறார். பாரம்பரியத்தை குறித்து இயேசுவானவர் பயங்கரமா கண்டித்து பேசுறாரு. பரிசேயர்களை பார்த்து கண்டித்து பேசுறாரு, சதுசேயர்களை பார்த்து கண்டித்து பேசுறாரு, பயங்கரமா கண்டித்து பேசுறாரு. மாயக்காரனே ஆண்டவர் சொல்றாரு, அவன் மரியாதைலாம் கொடுக்கல. ஏன்னா ரெட்டை வேஷம் போடுறவன், அவன் 2 விதமா நடிக்கிறவன், நடிகன், மகா நடிகனா இருக்கிறான். அவன் சொல்லுவான், என்ன செய்ய மாட்டான், வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டான். மற்றவளுக்கு பாரம்பரியத்தை சொல்லுவான், மற்றவளுக்கு நியாயப்பிரமாணத்தை சொல்லுவான், மற்றவளுக்கு இருக்கிற வேதத்தினுடைய எல்லா காரியத்தை சொல்லுவான். ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், கடைபிடிக்க மாட்டான். அவன் தான் மாயக்காரன், அவன் தான் மாய்மாலமான வாழ்க்கை உள்ளவன். எல்லாம் தெரியும், கிறிஸ்துவ இறந்திருப்பான், எல்லாம் தெரியும், அவனுடைய கற்பனைகளை தெரியும், ஆனால் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்காது. மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்கள், இந்த கால வேளையில் ஆண்டு உங்களோடு கூட பேசுவாராக. நடிக்கிற வாழ்க்கை ஆண்டு விட்ட வர முடியாது, ஒருத்தரும் வர முடியாதுங்க. கிறிஸ்தவனாய் உங்கள் வாழ்க்கை நடித்து கொண்டிருப்பீர்களானால், ஒரு மாய்மாலமாய் நீங்கள் இரட்டை வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், உலகத்தில் ஒரு காலம், இயேசுவில் ஒரு காலம் வைத்திருப்பீர்களானால், ஒருபோதும் நீங்கள் பரலோகம் போக முடியாது. தூங்குறவனை எழுப்பிடலாம் சொல்லுவாங்க, தூங்குறவன் போல நடிக்கிறவனை ஒரு நாளும் எழுப்ப முடியாது. தூங்குறவனை எழுப்பி இயேசு வந்துட்டார், ஐயோ ஆண்டவரே போயிடுவான். ஆனால் தூங்குறாம நடிச்சிட்டு இருக்கான் பாருங்க, ஆண்டவர் வந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த உணர்வு இருக்காது, போக மாட்டான். காரணம், அவன் வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கை. எல்லாம் தெரியும் அவனுக்கு, பரலோகம்னா என்னன்னு தெரியும், நரகம்னா என்ன தெரியும், இயேசு வரப்போறார் தெரியும், இயேசு எதற்காக வந்தார் எல்லாம் தெரியும். எவரிதிங் ஹி நோஸ், பட் கடைபிடிக்க மாட்டான். இதுதான் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. சகோதரி இந்த காலவில் ஆண்டு உங்களோடு கூட பேசுவாராக. சின்ன வயசில், என்னுடைய வாலிப வயசில் என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு 16 வயதுலேருந்து ஒரு 20 வயது வரைக்கும் உள்ள காரியங்களை சொல்கிறேன். நான் ரொம்ப சினிமா பாட்டு நல்லா கேட்பேன். எனக்கு சினிமா பாடல்கள், சினிமாவுக்கு பார்க்க போக மாட்டேன், சினிமா தேட்டர் போக மாட்டேன். ஆனால் சினிமா பாடல் விவி பாரதின்னு ஒரு சேனல் இருந்துச்சு, தெரியும், ரேடியோ சேனல் சென்னையில். எங்கள் வீட்டு சென்னையில் இருந்ததுனால அது ஈஸியாக கிடைக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே போகும்போது எப்பவும் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். பழைய பாட்டு, எந்த பாட்டுனாலும் சினிமா பாட்டு ரொம்ப அதிகமாக கேட்பேன். நாட்கள் வர வர என்னாச்சு, அது கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, இருக்கிற கேசட்லாம் வாங்க ஆரம்பித்தேன். சிடி கடைகளுக்கு போய் ரெக்கார்ட் பண்ண சொல்லுவேன். புது படங்கள் வந்த உடனே ஒரு பாட்டு அங்கே எங்கே பஸ்ஸில் கேட்ட உடனே, எங்கேயாவது கேட்ட உடனே நான் உடனே ஒரு ஈர்ப்பு, உடனே என்ன பண்ணுவேன், உடனே போயிட்டு அந்த கேசட் கடைக்கு போய் 4 பாட்டை ஒரே இதில் 90, அப்போது அந்த 90 கேசட்னு இருக்கும், 60, 90 சொல்லுவோம். 90ல் இப்போ கொஞ்சம் நிறைய வரும் இல்லை, கேசட் பார்த்துருக்கீங்களா, ரீல்லாம் இருக்கும், ரவுண்டாக 2 இருக்கும். இப்போ சிடி வந்து 2வது பென்ட்ரைவ் வந்துடுச்சு. அப்போ அதை போய் வாங்கிட்டு பதிவு பண்ணிட்டு வரும். 3 நாள் கழிச்சு தான் கொடுப்பான். 15 வந்தோம்னா அது காசு கொடுத்து சேர்த்து வச்சு கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து அதை போட்டு அதை கேட்டு எவ்வளோ சந்தோஷம். அப்படி அன்றைக்கு அவ்வளவு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள செல்ஃபு புக்காவசி நிறைஞ்சிருச்சு கேசட்டில், சினிமா கேசட்டில்.
ஆனால் ஒரு 2 கேசட் வச்சுருப்பேன். ஒன்று டிஜிஎஸ் தினகரனுடைய பாட்டு கேசட் ஒன்று இருக்கும், ஒன்று பெர்க்மான்ஸுடைய அன்றைக்கு விசுவாச கீதங்கள் ஃபஸ்ட்டில் வந்த வால்யம் உங்களுக்கு தெரியும், அது ஒன்று வச்சுருப்பேன். இது ஏன் வச்சுருப்பேன்னா, வீட்டுக்கு எங்கள் பெரியம்மா பெரியப்பா வருவாங்க, அவங்க ஊழியக்காரங்க. இங்கே கூட வந்து செய்தி கொடுத்துருக்குறாங்க. ஒரு இப்போ இல்லை, இறந்து போனாங்க எங்கள் பெரியப்பா. இங்கே வந்து ஒரு உபவாச கொடுத்து செய்தி கொடுத்துருந்தாங்க. அப்போது அவங்களாம் அடிக்கடி வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. அப்புறம் இன்னொருத்தங்களாம் வருவாங்க. இப்போ என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வரேன் தெரிஞ்சிடும், லெட்டர் போட்டுருவாங்க, வரேன்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு காலையில் எப்பவும் சினிமா பாட்டு பயங்கரமாக அப்படியே ஸ்பீக்கரில் வச்சு அலறும், அப்படியே பயங்கரமாக வச்சுருங்க, அந்த ஊரே கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, காலையில் வேகமாக எழுந்துருவேன். மேக்ஸிமம் எங்கள் அப்பாலாம் 4 மணிக்கே எழுப்பி விட்ருவாங்க. 4:30க்கெலாம் எங்கள் தடப்படான்னு சத்தமாக இருக்கும். காலையில் எழுப்பிடுவாங்க, எல்லாம் தண்ணி தூக்கி மூஞ்சில் ஊற்றிடுவாங்க, அப்படியே கொண்டு வந்து ஊற்றிடுவாங்க, அப்படியே பச்சை பாதமே பார்க்க மாட்டாங்க. அதனால் காலையில் எழும்பிடுவோம். அந்த எலும்பி இந்த உடனே என்ன பண்ணுவோம், காலையில் போனோடனே பாட்டு தான் போடுற வழக்கம். இப்போ இது மாதிரி சொந்தக்காரங்க முந்தின நாளே வந்துட்டாங்கன்னா காலையில் பக்தி பரவசமாயிடும். முதல்ல போட்டவுடனே நம்ம டிஜிஎஸ் பாட்டு, அதில் தானே பாட்டெலாம் அன்னைக்கு கற்றுக்கிட்டது. டிஜிஎஸ் பாடல்களை போட்டு உடனே காலையில் பயங்கரமாக இருக்கும் பாட்டு. அதை முடித்த உடனே ஒரு பக்கம் பார்த்துட்டு போய் அடுத்த பாட்டு விசுவாச கீதங்கள் பாடிட்டே இருக்கும். 2-3 நாளைக்கு என்ன பண்ண முடியாது, சினிமா பாட்டை கேட்க முடியாது. வரவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, இல்லை என்ன நினச்சிருப்பாங்க, தம்பி எவ்வளோ வாலிப விரையாத்தை எவ்வளோ அருமையாக இந்த டிஜிஎஸ் சாங்கு கேட்டுருக்கானே, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னை பற்றி ஒரு பெருமை, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா, உங்களை பற்றி தான் சொல்கிறேன், என்னை பற்றியும் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை நேரம் இது மாதிரி பண்ணியிருப்பீங்க. இதில் மட்டும் பல சூழ்நிலைகள் இல்லை இல்லையா, மற்றவங்களை கவர்வதற்காக நல்ல மாதிரி நடிப்பதற்காக எத்தனை காரியங்களை செஞ்சுருக்க முடியும் இல்லையா. அப்போ நடந்தது காரியம், அப்படி தான் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு, 23 வயதில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் அப்படியே மாற்றம். அதே பெரியப்பா வந்தாங்க, அதே பெரியம்மா வந்தாங்க. அடுத்து வரும்போது அந்த கேசட் எல்லாம் மொத்தமாக ஒரு பெரிய அட்டை பாக்ஸில் போட்டு கட்டி அப்படியே அவங்க கையில் கொடுத்தேன். அப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க பார்த்துருங்களா, மேலே அழிச்சிட்டு பதிவாங்க, கொண்டு போயிட்டு திசைன விலையில் தான் அங்கே ஒரு கேசட் கட்டில் கொடுத்து மொத்தத்தையும் என்ன பண்ண எல்லாத்தையும் எனக்கு பதிஞ்சு கொடுத்துருங்க பெரியப்பா. எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ பாட்டு, கிறிஸ்டின் பாட்டு வரும் எல்லாம் பதிஞ்சு கொடுங்க சொல்லி என்னுடைய காரியங்களை அவங்ககிட்ட சொல்லி அவங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேசட்டு ஃப்ரீயாக அவங்க எனக்கு பதிஞ்சு கொண்டு வந்து தந்தாங்க. அது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கி ரெட்டை வேஷம். நான் அதை அப்படியே எனக்கு கடந்து வந்தேன்னு வைங்களேன், என் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும், நான் எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்திருப்பேன் நான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தாங்க. இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி நடிக்கிறாங்க. வீட்டில் ரொம்ப பயங்கரமாக பெற்றோரை ஏமாற்ற வாலிப பிள்ளைகள் இருப்பாங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸை ஏமாற்றுகிற பிள்ளைகள் வீட்டில் ரொம்ப பயங்கரமாக பயபக்தியாக இருப்பாங்க. பிள்ளைகள் எல்லாம் கேட்குறது போல இருப்பாங்க. ஆனால் ஆள் காலேஜுக்கு போனால் தான் தெரியும் அவன் பண்டவாளம் தண்டவாளம்லாம். வெளியில் அவன் நண்பன் அங்கே போனால் தான் தெரியும் அவனுடைய காரியங்கள் எல்லாம். இல்லை உண்மை தானே, நம்ம கோச்சிக்காதீங்க வாலிப பிள்ளைங்களா, பொதுவாக சொல்கிறேன். வாழ்க்கை இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியும். வாலிப பிள்ளைங்களோட வாழ்க்கை இன்றைக்கி மாய்மாலமான வாழ்க்கை. பெற்றோர்கள் நினச்சிருப்பாங்க, அங்கே என் பிள்ளை நல்லா அருமையாக படிச்சுட்டு இருக்கான், பணம் அனுப்பி விட்றாங்க, எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்கிறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ரெட்டை வேஷம் போடுற பிள்ளைகள் நிறைய இல்லையா. வீட்டில் ஒரு மாதிரி, வெளியில் ஒரு மாதிரி, காலேஜில் ஒரு மாதிரி, சர்ச்சில் ஒரு மாதிரி. இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவரோடு பேசுகிறார். யார் கூட பேசுகிறார் எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் நோக்கத்தோடு கூட ஆண்டவர் பேசுகின்றார். உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறதானால், ஒரு இரட்டை வேஷம் போட்ட ஒரு மாயக்காரனாக, ஒரு மாய்மால வாழ்க்கையாக நீங்கள் இருப்பீர்களானால் இயேசுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. தேவ வார்த்தைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஒரு நாளும் சம்பந்தம் இருக்காது. இப்போ எப்படி பரலோகத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கும்? அப்படிதானே, அப்படிதானே. எரேமியா 23:11 அங்கே சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. வாசிச்ச வேத பகுதி. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் எப்படி இருக்கிறாங்களாம்? அங்கே எரேமியா அங்கே எழுதுகின்றார், கண்ணீரின் தீர்க்கதரிசியாக எரேமியா அங்கே மாயக்காரராக இருக்கிறார்கள். யார் மாயக்காரர் இருக்கிறாங்களாம்? கவனிங்க. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும். இந்த மாயமான வாழ்க்கை ஒருத்தரை விட்டு வைக்கலைங்க. ஒரு சாதாரணமான மனிதனுடைய வாழ்க்கையிலும் சாதாரணமான விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்க வேதம் சொல்லுகின்றது, தீர்க்கதரிசியும் ஆசாரிகளும், தேவனுக்கு பணி செய்கிற ஆசாரியனுடைய வாழ்க்கையில கூட மாயமாலம் இருக்கிறது, இரட்டை வாழ்க்கை இருக்கிறது. அவள் மாயக்காரர்களா இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? ஆலயத்தில் பரிசுத்தம், ஆலயத்தில் சாட்சி, மற்றவர்களுக்கு முன்பாக பயங்கரமான
ஒரு ஆவில் நிறைந்த ஒரு அனுபவம். ஆனால் வெளியில பர்சனல் லைஃப்ல ஒன்றும் இல்லை, ஜீரோ, எம்டி. ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரர்களாக இருக்கிறார்கள், அவர்களாலே பொல்லாப்பை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எத்தனை எத்தனை ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பணத்தினால் விழுந்து போகிறார்கள், விபச்சாரத்தில் கண்ணி நிச்சயினால் விழுந்து போகின்றார்கள், ஊழியம் விழுந்து போகின்றது. அவள் ஆண்டவர் கொடுத்த உண்மை என்று எண்ணி கொடுத்த ஊழியம், உத்தமன் என்று எண்ணி கொடுத்த ஊழியம் இன்றைக்கு எத்தனை பேர் வீணடித்திருக்கிறார்கள்? காரணம், மாயக்காரர்களாய், இரட்டை வேஷம் போட்டவர்களாய் ஒரு மாய்மால வாழ்க்கை வாழ்கிறதுனால இன்றைக்கு ஊழியம் எல்லாம் இன்றைக்கு மண்ணாய் போனது. அநேக ஊழியங்கள் போய்விட்டது. கர்த்தருடைய தரிசனத்தை இழந்தவர்களாய் மாறி போனார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஏன்னா ஆண்டவரோடு கூட நிறைய பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருக்கிறது போல ஒரு பெரிய ஒரு மாய தோற்றத்தை ஜனங்களுக்குள்ள உண்டு பண்ணுறாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் முதல்ல சொன்னேன், பசுந்தோல் போற்றிய புலியாக, ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாயாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இனம் கொண்டு கொள்ள வேண்டும். உங்களுக்கு வேதம் தெரியலன்னா கண்டுபிடிக்க முடியாது, வசனம் தெரியலன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, விழுந்து போவீர்கள். அவங்க ஆண்டவரோடு கூட நெருக்கம், என்கிட்ட நான் தான் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறேன், அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா மாயமான காரியங்களையும் செய்வாங்க, அந்த அடையாளங்கள்லாம் காண்பிப்பாங்க. ஆனால் உள்ள ஒன்றும் இருக்கா. ஆண்டவர் சொன்னது போல மாயக்காரனேன்னு சொன்னார் பரிசேயனை பார்த்து, சதுசேயனை பார்த்து. உண்மை அதுதான், ஒரு மாயமாலம் உள்ள ஒரு வாழ்க்கை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்த வேத பகுதியில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இங்கே ஒரு மாய்மாலமான ஒரு குரூப் இருக்கிறது பாருங்க. அது என்னன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் வெளியே போன எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாத்திரம், தெரிந்த ஒரு மனிதன் பேதுருவை குறித்து அங்கே சொல்லப்படுகின்றது. ஒரு மாய்மலமான ஒரு வாழ்க்கை அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை பார்க்கின்றோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11-12 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லப்படுகிறது. முகமுகமாய் அங்கே பவுல் என்ன செய்கின்றார், பேதுருவை, இங்கே பேதுரு அந்தியோகுக்கு வரும்பொழுது அங்கே முகமுகமாய் எதிர்த்தேன்னு சொல்லுகிறார். ஏன் எதிர்த்தார்னா, பேதுரு ஒரு பெரிய அப்போஸ்தலன், அவன் ஒரு சீஷன், பிரதான சீஷன். ஆனால் இந்த ஊழியத்தின் காரியங்களே வரும்பொழுது இப்பொழுது பவுல் பேதுருவை முகமுகமாய் எதிர்க்கின்றார். ஏன்? எப்படி எனில், யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியரோடு சாப்பிட்டான். அவங்க வந்த போதோ விருச்ச சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். போதும், புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? இப்போ இங்கே 2 விதமான கூட்டம், ஒன்று புறஜாதியார் கூட்டம், ஒன்று யூதர்கள் கூட்டம். இப்போ புறஜாதியோடு கூட இணைந்து இப்போ என்ன செய்கின்றார், பேதுரு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் அங்கே யாக்கோபு அங்கோடு சேர்ந்தவர்கள் இங்கே வருகிறார்கள். சில ஆட்கள், சில தேவனுடைய பிள்ளைகள் வருகிறார்கள் என்று உணர்ந்த பொழுது, அறிந்த பொழுது பேதுருவுக்கு, ஐயோ, நம்ம விருத்தசேதம், நம்ம உடையவர்கள் ஒரு சந்ததி, நம்ம நியாயப்பிரமாண சந்ததி, அதில் சேர்ந்தவங்க, நான் யூதருக, நான் போய் புறஜாதி மக்களோடு கூட சாப்பிட்டேன் என்று சொல்லி அவங்களை அறிந்து கொண்டால் என்ன நினைப்பாங்க? அடுத்த வசனம் இப்போ வாசிங்க. மற்ற யூதரும் அவனுடைய கூட என்ன செஞ்சாங்களாம்? பைபிள் சொல்லுது, பேதுருவை பார்த்து சொல்லுகின்றது, மாயம் பண்ணினார்கள். அடுத்த வருஷம் அப்படி தொடர்ந்து படிங்க. இன்னொரு ஆள் மாட்டிட்டார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபா பவுல் வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரம். ஆனால் ஒரு சில சின்ன விஷயத்தில் புறஜாதி மக்கள் இந்த யூதர்கள் என்கிற அந்த முறைமை, அந்த இதனுடைய சூழ்நிலையை பார்த்து என்ன செய்கின்றா, அங்கே மாய்மாலமாய் அவர்கள் ஆக்ட் கொடுக்குறாங்க. வரவங்கிட்ட யூதரை போல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புறஜாதி மக்களோடு சேர்ந்து சாப்பிட்ட ஆட்கள், இப்போ இந்த யூதர்கள் அங்கே வந்த உடனே இப்போ என்ன செய்யறாங்க, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. நாங்கள் யூதர்கள், அப்பா பக்கா யூதர்கள், நாங்கள் நியாயப்படம் கட்டுப்பட்டவங்க, நாங்கள் பயங்கரமான யூதருக்கு யூதன், நாங்கள் புறஜாதிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறான் காண்பிக்கிறார்கள். அதுதான் அதை பார்த்த பவுலால் சும்மா இருக்க முடியல. அதை முகமுகமாய் எதிர்த்தேன் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து வீட்டில் வாசித்து பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். தொடர்ந்து வசனம் வாசித்து பாருங்க, எவ்வளவு பவுல் எவ்வளவு அருமையான சத்தியத்தை அங்கே சொல்லுகின்றார். நீங்கள் மாயக்காரர் போல இருக்காதீங்க, மாயமாலம் பண்ணாதீங்க. பேதுருவே, பர்னபாவே,
அவங்க ஊழியக்காரங்க, தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க. மாயக்கார போல மாயம் பண்றாங்க. பைபிள் வசனம் அப்படியே சொல்லுது, மாயத்தில் அவளுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மற்ற யூதர் அவனோடு கூட மாயம் பண்ணினார்களாம். ரெட்ட வேஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வெறுக்கிற காரியம். பவுல் அதை முகமுகமாய் அவன் எதிர்த்தான். இது தவறு. புறஜாதிகளை தனியாக ஒதுக்குவது தவறு. விருத்தசனம் உள்ளவர்களுக்கு ஒரு மரியாதையும் விருத்தசனம் இல்லாதவர்களுக்கு வேறு விதமான காரியத்தை சொல்வது தவறு. இயேசு அனைவரும் ரட்சிக்கிறார், புறஜாதி மேலும் ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி அங்கே அருமையாக அங்கே பவுல் அங்கே எடுத்து சொல்லுகிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசி பார்த்து உங்களுக்கு நன்றாக தெரியும், நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து பாருங்க அழகாக ஒரு காரியத்தை சொல்லு. 6 அதிகாரத்தை திருப்புங்களேன். இந்த லெந்து நாட்களில் ஒருவேளை அநேக காரியங்களை கடைபிடிப்பீர்கள். இந்த காலவேளை ஆண்டு உங்களோடு கூட பேசுவாராக. மத்திய எழுதின சுவிசேஷம் பைபிள் வச்சுக்கிறவங்க, ஆவின் பட்டயத்தை கொண்டு வந்தவங்க மத்திய 6வது அதிகாரத்தை நேராய் திருப்பிக் கொள்ளுங்க. இதில் மாயக்காரனே என்று சொல்லி ஆண்டவர் திட்டுறார். யாரை பார்த்து திட்டுறாரு, யாரை கடந்து கொள்ளான்னு பார்த்தீங்கன்னா, தான தர்மம் செய்கிறாங்க. நல்ல விஷயம் தானே. முதலாவது தான தர்மம் செய்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் ரொம்ப கடுமையாக சாடுறார். அடுத்தது ஜெபிக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறவங்களை பார்த்து கடந்து கொள்றாரு. என்ன ஆண்டவர் இல்லையா, ஜெபிக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் எதுக்கு இப்படி சொல்லணும், கண்டிக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உபவாசிக்கிறாங்க, உபவாசம் செய்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் கண்டித்து பேசுறார், அவளை எதிர்க்கிறார், அவங்க மேல கோவப்படுறாரு, அந்த வார்த்தையை சொல்றாரு. மாயக்காரன் வார்த்தையை சொல்றாரு. நீங்க தானம் தர்மம் பண்றது தப்பா இல்லையே, ஜெபிப்பது தப்பா ஒரு கிறிஸ்தவன் இல்லையே, உபவாசிப்பது தப்பா இல்லவே இல்லையே. ஏங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர் சாடுகின்றார்? எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டித்து பேசுகிறார்? அவங்க கர்த்தர் இயேசு விரும்புகிறபடி அவங்க செய்யலை. தட்ஸ் ஆல். ஏன்னா அவங்களுடைய பலன் உலகத்திலே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த 3 காரியங்களை செய்தவங்களுடைய பலன் எங்கே முடிஞ்சு போச்சு? இந்த உலகத்தோடே முடிஞ்சு போச்சு. எங்கே போய் சேரலை, எங்கே போய் அது போய் சேரவில்லை, பரலோகத்தை எட்டவில்லை, தேவனை போய் நோக்கி எட்டவில்லை. இந்த தான தர்மங்கள் எல்லாம் தேவனை நோக்கி எட்டவில்லை. ஒருத்தரை பார்த்து வேதம் சொல்லுது, உடைய தான தர்மங்கள் எல்லாம் அங்கே போய் எட்டினது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிற காரியம் என்ன? இந்த இவர்கள் செய்த தான தர்மங்கள் எட்டவில்லை. காரணம் என்ன? வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1வது வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று போதும். இவங்க எப்படி தான தர்மம் பண்ணாங்களாம்? மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி. நம்ம அப்படிலாம் பண்றதில்லை, அப்படித்தானே? யாரும் அப்படி பண்றதில்லை. வாழ்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மனுஷர் காண வேண்டும் என்று அவளுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி என்ன எப்படி இருக்கணுமா? எஸ், எச்சரிக்கைன்னு சொல்றார், வார்னிங் கொடுக்கிறார். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எச்சரிக்கை, பிவேர் என்று ஆண்டவர் பெரிய காரியம் சொல்லுகின்றார். தான தர்மம் செய்வது நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அதில் உண்மையாகவே இறங்கி நாம் தானம் தர்மம் செய்ய வேண்டும். ஒரு ஏழையின் மேலே, கஷ்டப்பட்டவங்க மேலே, ஒரு தரித்திரம் மேலே உண்மையாகவே இறங்கி செய்யணும். அதுதான் உண்மையான தான தர்மம். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன, நம்ம கொடுத்த உடனே நம்மளை 10 பேர் பார்த்து, அப்பா என்ன வள்ளல்யா, பாரி வள்ளல கூட இப்படி கொடுக்க மாட்டான், எப்படி வாரி வழங்குகிறான் அப்படின்னு 10 பேர் காது கேட்க அப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சி, அது எங்க, அது உள்ள. ஆனால் வெளியே என்ன கொடுக்கிற காரியங்கள் மாயமாலமான வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரனே, மாயக்காரனே. அடுத்த வசனம் பாருங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாத. விளம்பரம் பண்ணாத. நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், இங்க செஞ்சேன், அங்க செய்யறேன், என்ன செய்யாத. தயவு செய்து ஆண்டவர் சொல்கிறார், தயவு செய்து என்ன பண்ணாத, நீ விளம்பரப்படுத்தாத. நீ அப்படி விளம்பரப்படுத்தினா இதோடு முடிஞ்சு போச்சு, இந்த உன்னுடைய பலன் இதோடு கூட அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே சொல்கிறேன் ஆண்டவர் சொன்னார். இல்லையா? இப்போ எப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார் அடுத்த வசனத்தில். நீயோ தர்மம் செய்யும் பொழுது, 3வது வசனம்,
அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை. இதுதான் உண்மையான வாழ்க்கை. நீங்கள் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? யாருக்கும் தெரியாண்டாம்பா, ஒருத்தருக்கும் தெரியாண்டாம். யாருக்கு தெரிஞ்சால் போதும்? கர்த்தருக்கு தெரிஞ்சால் போதும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இரக்கம், என்னுடைய காரியங்கள் எல்லாம் மனுஷர் முன்பாக நான் புகழடைய விரும்பவில்லை. அந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட நீங்கள் கொடுப்பீர்களானால் அது உண்மையான வாழ்க்கை. ஆனால் உள்ள ஒரு மாயக்காரனை போல இருந்துக்கிட்டு இல்லையா, புகழுக்காக பேருக்காக வெளியே காமிக்க மாட்டான். வெளியே அப்படியே அம்புல்னஸ், அப்படியே நல்லவன். மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்குற ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். புகழை விரும்பாமல், ஒரு புகழ்ச்சியை விரும்பாமல் கொடுக்கிற ஒரு உண்மையான தான தர்மத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கின்றார். அதுதான் உண்மையாக கொடுக்குறார். ரெண்டாவது இங்கே பார்க்கும் பொழுது ஜெபம் பண்ணுகிற காரியங்களை குறித்து சொல்லுகின்றார். வாசிங்க அடுத்த வசனம், 5ஆம் வசனம். அன்றியும் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். போதும். இப்போ ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? கிறிஸ்தவனா ஜெபம் பண்ணுவோம், உண்மை தானே? கிறிஸ்தவங்களாம் ஜெபம் பண்ணி தான் ஆகணும், உண்மை தான். அப்படின்னு ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க. அதை கணக்கில் எடுக்காதீங்க. இப்போ நம்ம ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களை பற்றி வருவோம், அது எந்த கணக்கில் சேர மாட்டாங்க, சரிங்களா? இப்போ இந்த ஜெபிக்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமான காரியம், ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், பரம்பரை ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். இப்படி ஆண்டவர் ஜெபிப்பது காரியங்களிலே அநேக ஜெபத்தின் காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் இல்லையா? நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். பல காரியங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபமே ஜெயம், எஸ் உண்மைதான். ஆனால் ஜெபிக்கிறதுல ஆண்டவர் காரியத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். நீங்கள் மாயக்காரர் போல என்ன செஞ்சிடாதீங்க, இருந்துடாதீங்க. ஏன்? மாயக்காரருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, மற்றவர்களுக்கு தெரியணும் நான் ஜெபிக்கிறேன், வல்லமையா ஜெபிக்கிறேன், என்கிட்ட ஒரு பவர் இருக்குது என்பதை பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லத என்ன பண்ண, ஜெபத்துல தான் காமிக்கணும். நிறைய பேர் காமிப்பாங்க, உள்ள தெரியும், உள்ள வேற ஆவி, ஆனால் வெளியே ஒரு மாயக்காரரை போல இருப்பாங்க. அதான் இயேசு இங்க கண்டித்து பேசுகிறார். ஒரு மாயக்காரனை போல நீ ஜெபம் பண்ணாதே, உன் ஜெபம் கேட்கப்படாது, உன் ஜெபத்துக்கு பதில் வராது. இந்த அந்தரங்க வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வெளியே சொல்ல முடியாது, வெளியே நம்ம யாரையும் கணக்கிட சொல்ல முடியாது, கை நீட்டி காமிக்க முடியாது, நீட்ட முடியாது. ஆனால் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, உங்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்க வாழ்கிற வாழ்க்கை தெரியும், நன்றா தெரியும். நீங்க மாய்மலமா வாழ்றீங்களா, எப்படி ஜெபிக்கிறீங்க, எதற்காக ஜெபிக்கிறீங்க, உங்க ஜெபம் எப்படி இருக்கு என்பது நீங்க நன்றா தெரியும். எனக்கு தெரியும் நான் எப்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லி, ஒவ்வொருவருக்கும் தெரியும் உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. மற்றவங்க புகழ்வதற்காக, மற்றவங்களுக்கு என்ன பெருசா காண்பிப்பதற்காக, அதுக்காக ஜெபம் இல்லை. உண்மையான பாரம், உண்மையான கரிசனை, உண்மையான தரிசனம் இருக்கணும் உள்ள. அதுதான் மாய்மாலம் இல்லாத ஒரு ஜெபம். அதோடு கூட நீ ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. ஏன் இன்னைக்கு அநேக ஜெபத்துக்கு பதில் இல்லை? மாய்மாலமான ஜெபம், ஒரு மாயக்காரனை போல ஒரு ஜெபம் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு எவ்வளவுதான் கத்தினாலும் என்ன இல்லைங்க, அங்கே திறக்க மாட்டேது, வானம் அடைபட்டு இருக்கின்றது. ஆனால் உண்மையான ஜெபத்தை நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்கிறவர், கர்த்தர் கேட்கிறவர். பதில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? உன்னுடைய ஜெபம், அந்தரங்கத்தினுடைய ஜெபம் பிதாவை நோக்கி இருக்க வேண்டும், அந்த கனெக்டிவிட்டி இருக்க வேண்டும். ஏதோ பேருக்காக ஏதோ நானும் ஜெபிக்க தெரிஞ்சவன் சொல்வதற்காக அல்ல, உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்க வேண்டும், ஒரு கம்யூனிகேஷன் இருக்க வேண்டும். அது இல்லாமல் நீ ஜெபிச்சினா பிரயோஜனம் இல்லை. எத்தனை வசனங்களை அழுப்பினாலும் பிரயோஜனம் இல்லை. மனப்பாடமான 100 வசனத்தை அப்படியே ஜெபத்தில் அள்ளி வீசினாலும் சத்தம் எங்க, இந்த கூரை விட்டு தாண்டாதுங்க, இந்த கூரையை விட்டு தாண்டாது, பரலோகத்துக்கு போகவே போகாது. அதாவது ஆண்டவர் கண்டித்து பேசுகிறார். அதனால தான் உன் ஜெபம் கேட்கப்படலாமா, நீ இனிமேல் ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. உன் ஜெபம் உண்மையாக இருக்கணும், உன் ஜெபம் சுருக்கமாக இருக்கணும். அப்படி நீ அங்கே அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா விரும்புகிறபடி ஜெபம் பண்ணிட்டுனா உனக்கு வெளியரங்கமாய் என்ன செய்வாராம், பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அவர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற ஒரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அஞ்சானியை போல ஒரு வீண் வார்த்தைகள் அளப்பாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஜெபத்தில் நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறாங்களா, ஜெபிக்கணும், ஆண்டவரத்தில் கேட்கணும். உண்மைதானால் ஒரு உண்மையான உள்ளத்தோடு கூட, உண்மையான ஜெப சிந்தையோடு கூட ஆவில் நிரம்பி உண்மையாய் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர்.
அப்படி நீங்கள் மாறி செஞ்சீங்கன்னா நீங்கள் மாயக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுங்க, உபவாசத்தை குறித்து சொல்லப்படுகின்றது. என்ன சொல்லப்படுகின்றது? 16ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது யாரை போல? மாயக்காரர். யாரெல்லாம் முகவாடல அப்படியே ஆக்ஷன் போடுறாங்கன்னா அவங்க யாருன்னு பைபிள் சொல்லுது. இயேசு எப்படி சொல்றாரு? மாயக்காரரை போல எப்படி இருக்கக்கூடாதான்? முகவாடலாய் இராது. ஆண்டவரே நிப்பாடுங்க போதும். எப்படி இருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா, நம்ம சபையில் தெரியல, நான் பார்க்கல, போதும் சில இடத்துல பார்த்துருக்குறேன். எங்கள் இடத்துலலாம் எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே அப்படியே டயர்டாகி பயங்கரமாக அப்படியே இருப்பாங்க. ஏன்னா நான் கேட்கணும்ல, என் பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் ஏன் நீங்கள் எப்படி இன்னைக்கு இவ்வளவு அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, உங்கள் முகம் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கு, சாப்பிடலையா? பாஸ்டிங் பிரதர். சத்தம் வெளியே வர, பாஸ்டிங் சிஸ்டர், பாஸ்டிங். நோக்கம் என்ன? மற்றவங்களுக்கு தெரியணும். நான் உபவாசம் பண்றது வெளியே தெரியணும். இயேசு சொல்லிட்டாரு, நீ மாயக்காரன், பெண்களாக இருந்தால் மாயக்காரி அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மாயம் பண்ணுற, நீ பண்ணுற உபவாசம் பிரயோஜனம் இல்லை. தொடர்ந்து வாசிங்க 16ஆம் வசனம். அவள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று உங்களுக்கு யார் சொல்றாருங்க? யார் சொல்றாருங்க? இதெல்லாம் மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்றாரு, கடவுள் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லுகின்றார் இல்லையா? வேற யாரும் மனுஷன் சொல்லலை, அழகாக எங்க சொல்லுகின்றார். அப்போ நீ எப்படி உபவாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? நம்ம போயிட்டு என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு தெரியுற மாதிரி, அதுதான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம உபவாசிக்கிறோன்னா 4 பேருக்கு தெரியணும், என் குடும்பத்தில் தெரியணும், பக்கத்தில் உங்களுக்கு தெரியணும், சொந்தக்காரனுக்கு தெரியணும், சர்ச்சைக்கு தெரியணும், பக்கத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு தெரியணும், நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங். அதை காண்பிக்கலன்னா மனசு வெடிச்சிடும். அப்படி தானே? அப்படி தானே? நான் ஆண்டவர் மாயக்காரன் சொல்கிறார். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா, அந்த குணாதிசயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் மாயக்காரன் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் உபவாசத்துக்கு பதிலே இருக்காது, பவரே இருக்காது. பவர் இல்லாத உபவாசம் அது. எவ்வளோதான் ஒடுக்குனாலும் 3 வேளை நீ சாப்பிடாம இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. மற்றவங்க தெரியணும், மற்றவங்க முன்னால் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி முகவாடலாக வச்சு அப்படியே மற்றவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் நீங்கள் நடந்தீங்கன்னா அது உபவாசமே கிடையாது. ஆனால் பைபிள் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு பாருங்க. அடுத்த 17ஆம் வசனம், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரகத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு என்ன பூசி முகத்தை கழுவு. எப்போ ட்ரிம் அழகா எப்படி இருக்கணுமா? ஹேண்ட்ஸமாக இருக்கணும், பார்த்தவன் கண்டே பிடிக்க கூடாது. எனக்கெல்லாம் காய்ச்சல் வந்துடும் அநேக நேரம். டாக்டர் அவங்க உட்காந்துருப்பாங்க, போய் உட்காந்துருப்பேன், கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். ஹாஸ்பிட்டல் போகும்போது பயங்கரமாக ஜுரம் அடிச்சுட்டு இருக்கோம் உள்ள, டிப்டாப்பாக ஜுரம் அடிச்சிருக்கு, டிப்டாப்பாக நல்ல பேண்ட் ஷர்ட்டு போட்டு நல்ல தலை சீவி நல்ல ஜம்முன்னு போய் உட்காந்துருப்பேன். பார்ப்போம், அப்படியே பார்ப்பானுங்க, நம்ம எதுக்கு வந்து உட்காந்துருக்க அந்த ஆள். நம்மளை பார்த்த உடனே உபவாசிக்கிறவங்களுக்கு கண்டே பிடிக்கக்கூடாது. ஒரு எக்ஸ்ட்ரானரி நம்ம முகத்தில் அந்த இது இருக்கணும், முகக்கலை வரணும் இல்லையா? அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். நல்ல எண்ணெய் தேய்ச்சி நல்ல அருமை ஹேண்ட்ஸமாக நீங்கள் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். வேறு என்ன தப்பாக சொன்னார்? ஆனால் நம்ம ஆட்கள் நடக்க முடியாமல் நடந்து வரும் இல்லையா? அது மற்றவங்க காண்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஐயோ அது கண்டுபிடிக்க மாட்டானே, நான் உபவாசிக்கிறது அவனுக்கு தெரியவே மாட்டேங்குதே, இன்னும் ஏதாவது செஞ்சு பார்ப்போம். அப்படி என்னென்னமோ செஞ்சு பார்த்து அவங்க ஒரு வார்த்தை, ஏம்மா நான் உபவாசிக்கிறேன், இன்னைக்கு உபவாசத்தில் இருக்கேன், ஃபுல் ஃபாஸ்டிங், நான்லாம் சாப்பிட்றதில்ல, எல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அங்கே கடுக்கடுன்னு அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கீங்களா? இருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, நீங்கள் மாயக்காரியாக இருக்கிறீங்க, அது உங்களுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு, பிரயோஜனமே இல்லைன்னு சொல்கிறாரு. உன் வீட்டை விட்டு தாண்டாது உன் ஜபம், உன் ஆலயத்தை விட்டு தாண்டாது உன்னுடைய ஜபம். ஆனால் அங்கே அழகாக அங்கே வேதம் சொல்கிறது பாருங்க, அந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து பாருங்க. 18, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக என்ன செய்வாராம்? பலன் அளிப்பார். யாருக்கு? இங்கே எண்ணெய் பூசி இல்லையா, இங்கே அதாவது பிதா காணப்படும்படி உன் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி அங்கே அப்படியாய்
எதுவுமே அது என்னுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, நீ கேஷுவலாக இரு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு ஸ்பெஷலாக நீ முகத்தை வச்சு மற்றபடி காமிச்சு பெருமைப்படுறதுக்காக பெருமைக்காக நீ சொல்லாத செய்யாத அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இப்படி நம்ம ஜெபம் பண்ணோம்னா இல்லையா, ஆண்டவர் சொல்வது போல ஜெபம் பண்ணோம்னா அந்த உபவாச ஜெபத்துக்கு பதில் உண்டு. பைபிள் அழகாக சொல்லுது, அந்த கேட்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். எந்த காரணத்துக்காக நீ உபவாசிக்கிறாயோ, எந்த நோக்கத்துக்காக நீ உபவாசிக்கிறாயோ, அந்த காரியங்களை அங்கே அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவானவர் உனக்கு அப்படியே ஆகும்படி செய்வார். நீ மாய்மலமா இல்லாத பொழுது மாத்திரம்தான் இல்லையா. அதான் வேதத்தில் அழகாக நிறைய காரியங்களை சொல்லப்படும். விளம்பரம் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க, விளம்பரமே இருக்கக்கூடாது. ஜபத்தில் விளம்பரம் இருக்கக்கூடாது, உபவாசத்தில் விளம்பரம் இருக்கக்கூடாது, தான தர்மம் பண்ணுறதுல விளம்பரம் இருக்கக்கூடாது. நம்ம சபையில் நிறைய பேர் பொருட்களை வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க, தயவுசெய்து பிரதர் என் பேரை மட்டும் சொல்லாதீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். உண்மையாக கர்த்தர் அவங்க கூட அந்த ஒரு ஏவுதலை கொடுத்துருக்கார் என்று சொல்லி அது எல்லாருக்கும் அந்த மனது வருவதில்லை, அந்த எண்ணம் வருவதில்லை. இதிலிருந்து காலங்களில் உங்களை எப்படியா நீங்கள் அர்ப்பணிங்கள் என்று சொல்லுகின்றேன். உங்களுடைய உபவாசங்கள் அப்படியா இருக்கட்டும், இயேசு சொன்னது போல இருக்கட்டும். இந்த நாட்களில், இதிலிருந்து நாட்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் இயேசுக்கு பிரியமான ஜெபமாக இருக்கட்டும். தான தர்மங்கள் எல்லாம் இயேசுக்கு பிரியமாக இருக்கட்டும். உடைய உபவாசங்கள் இயேசுக்கு பிரியமாக இருக்கட்டும். கர்த்தர் அங்கீகரிப்பார் இல்லையா. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். வீட்டில் ஒரு மாதிரியும் சபையில் ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது. சபையில் ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு மாதிரியான வாழ்க்கையாக மாறிவிடும். இந்த காலவில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. யூதாசு காரியோத்து, அவனுடைய வேதம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, அவன் பண ஆசை உடையவன். இன்னொரு இடத்துல சொல்லுது அவன் திருடன் சொல்லுது, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா துரோகின்னு சொல்லுது. ஆனால் அவன் யாரு, இயேசு கிறிஸ்துடைய சீஷன். 12 சீஷரில் ஒரு சீஷன். ஆனால் பைபிள் அவனை பற்றி சொல்றதெல்லாம் அவன் பண ஆசை பிடிச்சவன், அவன் திருடன், அவன் துரோகி, அவன் காட்டி கொடுக்கிறவன். உள்ள சீஷன், இயேசு கிறிஸ்துடைய சீஷன். 12 சீஷன் இயேசு கூட தான் போவார், வருவார், அங்கே தான் சாப்பிடுவார், இருப்பார், அங்கே தான் அவர் கூட தான் சேர்ந்து தூங்குவார். ஒரு காலகட்டத்தில் இயேசு அந்த அவனுடைய யூதாஸ் காரியத்துடைய காலை கூட கழுவுனார். உண்மையே இல்லையா? இயேசு கிறிஸ்து அவனுடைய காலையும் கழுவினார். அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவனே அல்ல, மாயமாலம் பண்ணுற தேவன் அல்ல. ஐயோ இவன் தான் எனக்கு காட்டி கொடுக்க போறான், இவன் துரோகி, இவன் திருடன், அவனை காலை விட்டுட்டா கழுவுனாரு. சொல்லுங்க, நீங்க நானும் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? காலை வாரி விட்டுருப்போம். காலையை கொண்டு வந்து வைக்கிற ஒரு துரோகி நீ, எனக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்க, எவ்வளோ பிரச்சனை நீ எனக்கு வச்சிருக்கிற, உன் காலையை நான் கழுவணும்? காலை வாரி விட்டுருப்போம். அதான் மனுஷன். ஆனால் இயேசு அப்படி இல்லை. தன்னுடைய கிரியையில், தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து காண்பிக்கின்றார். மற்றவர்களும் இப்படி நடக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கின்றார். ஆனால் யூதாஸ் காரியோத்து வாழ்க்கை எப்படிங்க? மாய்மாலமான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி இந்த யூதாஸ் காரியோத்து. ஏன்னா அவன் சீஷன் தான், அவனையும் அனுப்புறாரு ஊழியத்துக்கு, அவனும் போறாங்க, எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் அவன் உள்ள என்ன? அவன் ஒரு திருட குணம் உள்ளவன், திருட்டு குணம் உள்ளவன், ஒரு துரோகி, ஒரு பணாசம் உள்ளவன், ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நடந்தது தெரியுமா? இங்கே லூக்கா 22:3 வாசி பார்த்தீங்கன்னா, அந்த யூதாஸ் காரியோத்திற்குள்ள உள்ள ஒருத்தன் புகுந்தான். அவன் மாய்மாலமான வாழ்க்கை. அந்த யூதாஸ் காரியோத்து ஒரு மாயக்காரன். யார் உள்ள போனதுங்க? சாத்தான் புகுந்தான். யோவான் 13:2 சொல்லுகின்றது, அவனுடைய இருதயத்தில் பிசாசு அவன் இருதயத்தை தூண்டினான். ஒரு மாய்மலமா வாழ்ந்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு கூட இருக்க முடியாதுங்க. உங்க உள்ளத்துல இயேசு ஆளுகை செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது. ஒரு ஜெபத்துக்கு பதில் இருக்காது, உபவாசத்துக்கு பதில் இருக்காது, ஒரு தான தர்மத்துக்கு மகிமை கனம் இருக்காது. பிசாசு உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். மாய்மலமான வாழ்க்கையில அவன் தான் உங்களை நடத்தி சொல்லுவான். 2 வாழ்க்கை, 2 வேஷம். அவனால மட்டும்தான் முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இருந்துச்சுன்னா உங்களால வாழ முடியாதுங்க. 2 வேஷம் போட முடியாதுங்க. மாயமான வாழ்க்கை வாழ முடியாது. அன்றைக்கு யூதாஸ் காரியோத்து 2 வேஷம். இயேசுவும் வேணும், இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும், 30 வெள்ளிக்காசும் வேணும். கடைசியில் அவன் ஆண்டு கொண்டு சேர்த்தான், மரித்து போனான், தற்கொலை செய்து கொண்டான். ஏன்? உள்ள புகுந்தது பிசாசு. அவன் அதை தான் சொல்லுவான், நீ செத்து போயிரு, நீ புரோஜனற்றவன், நீ ஒரு மாயக்காரன், செத்து போயிரு. அவன் தூண்டி விடுவாங்க, நல்லது சொல்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் கடைசியில் பாதாளத்தை கொண்டு போய் விட்டுருவான். அப்படிதான் போய் சேர்ந்தான் யூதாஸ் காரியோத்து.
ஒரு மாயமாலமான ஒரு வாழ்க்கை, ஒரு மாயக்காரமான ஒரு வாழ்க்கை நம்மளில் இருக்கிறதா? செஞ்சு பாருங்க. இந்த காலவெளியில் ஆண்டவங்களோடு பேசுவாராக. அவர் பேசிக்கொண்டு இருக்கின்றார். நீங்கள் மாயமாலமான வாழ்க்கை இருக்கிறவங்க கூட பிசாசு இருக்கிறான், அவன் தான் உள்ளே புகுந்து வேலை செய்வான், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அதை விட்டு வெளியே வரணும் ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னைக்கு பிசாசு சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை, மாயமலமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்னைக்கு கட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு கட்டுகள் அவிழ போகிற இயேசுவின் நாமத்தினால. மாயக்காரனே மனம் திரும்ப என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கின்றார், இடைப்பட்டிருக்கிறார். ஒருவர் யார் கூட பேசணும்னு தெரியாது, மாய்மலமான வாழ்க்கை வாழ்கின்றவர்களோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு அணுவாய் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கை மாயக்காரனை போல இருக்காது கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரனே, நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறாயே, ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறாயே, மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம் உனக்கு. வெள்ளடிக்கப்பட்ட ஒரு பளிங்கு கல்லு போடப்பட்ட கல்லறையா வாழாத. உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்க ஒருத்தரம் வசிக்க முடியாது, ஒருத்தரம் குடியிருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னிலே குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால், மாய்மால வாழ்க்கை இப்பொழுதே நீ விட்டுவிடு. கர்த்தர் கையில ஒப்பு கொடு. இன்றைக்கு ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடு. உன்னை பலிபீடத்தில் வை. நீ கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவள் தான், ஆனால் மாய்மலமான கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசின் கட்டுகளை நீ விடுதலை ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாய்மலமான வாழ்க்கை பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்தை அழைத்து சொல்லாது, அது பாதாளத்துக்கு தான் கொண்டு சொல்ல. சாத்தான் உள்ள இருப்பான், பிசாசு உள்ள இருப்பான், ஒரு யூதாஸ் காரியத்தை போல அவனோடு இருந்ததை போல இருப்பான். விட்டு விடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையில விட்டு விடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா?